ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தளபதி விஜய் நடிச்சிருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் இன்னும் 2 நாளில் ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் படத்தை சுற்றி இப்போ ஒரு மிகப்பெரிய பரபரப்பு நிலவிட்டுருக்கு. அதோட முழு பின்னணி என்ன, இன்னைக்கு தற்போதைய நிலவரம் என்ன அப்படிங்கிறத தான் நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். முதலாவதாக, சென்சார் சான்றிதழ் தாமதம் ஏன்? இந்த கதை டிசம்பர் 19ஆம் தேதியே ஆரம்பிச்சிடுச்சு. அன்னைக்கே சென்சார் அதிகாரிகள் படத்தை பார்த்துட்டாங்க. வழக்கமாக 5 நாளில் சான்றிதழ் வரணும். ஆனால் ஜனவரி 9 ரிலீஸ்னு அறிவித்தோம். கடைசி வரைக்கும் தணிக்கை குழு சான்றிதழ் தராமல் மௌனம் காத்துட்டு வராங்க. படக்குழுவினரும் யூஎஸ் சான்றிதழ் எதிர்பார்த்த நிலையில் திடீர்னு யாரோ கொடுத்த புகாரால் படம் மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பப்பட்டதா இந்த குழுவுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இது இழுபறியாக போயிட்டுருக்கு. இதுதான் காரணம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய அதாவது ஜனவரி 7 அன்னைக்கு நீதிமன்றம் ஒரு அதிரடியான உத்தரவை கொடுத்துருக்கு. சென்சார் வழங்க தாமதமாவதை எதிர்த்து படக்குழு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்கை தொடர்ந்தாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த வழக்கின் விசாரணை ரொம்ப முக்கியமானது. நீதிமன்றத்தோட தீர்ப்பு வந்த உடனே தான் சென்சார் சர்டிஃபிகேட் கைக்கு கிடைக்கும். அதே சமயம் பிரிட்டன் உள்ளிட்ட 24 நாடுகளில் படத்துக்கு தணிக்கை முடிஞ்சு சான்றிதழ் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. டிக்கெட் முன்பதிவு நிலவரம். இப்போ ரசிகர்கள் எல்லாருடைய கேள்வியும் புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது தான். கர்நாடகா, கேரளா போன்ற வெளிநாடுகளில் டிக்கெட் முன்பதிவு தாறுமாறாக நடந்துட்டுருக்கு. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்சார் சர்டிஃபிகேட் வந்தாதான் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் செய்ய முடியும். அதனால் இன்னைக்கு மாலை அல்லது இரவுக்குள்ள புக்கிங் தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. விஜய் அவர்கள் 2026 தேர்தலை நோக்கி போயிட்டு இருக்கிறதால இது அவருக்கு கொடுக்கப்படுற அரசியல் நெருக்கடியோன்னு அவரோட கட்சியினர் சந்தேகப்படுறாங்க. விஜயோட கடைசி படம் அப்படிங்கிறதால வினோத் என்ன மாதிரியான அரசியல் கருத்துக்களை இதில் வச்சிருக்காருன்னு பார்க்க எல்லாருமே ரொம்ப ஆவலாக இருக்காங்க. என்னதான் தடைகள் வந்தாலும் சொன்ன தேதியில் ஜனநாயகன் திரையரங்கில் கர்ஜிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த அப்டேட்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.